தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வறட்சி பாதித்த இடங்களை மத்திய குழு ஆய்வு செய்து வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதிகளில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய வறட்சி மதிப்பீட்டு குழுவினர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். செங்கம் அருகே உள்ள பக்கிரிப்பாளையம் அந்தனூர் கிராமத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட கரும்பு, மணிலா, நெல் உள்ளிட்ட பயிர்களை பார்வையிட்டனர். 100 வில்லேஜஸ்ல ஒரு 1024 தோட்டங்கள், அதாவது ஃபீல்ட்ஸ் பார்த்துருக்கோம். அந்த 1024 தோட்டத்தினுடைய சர்வேல வந்து மோர் தென் 90%, 90% மேலே பாதிக்கப்பட்டது. ஆனால் ஆக்சுவலாக உண்மையில் எல்லா, அதாவது மாதிரி நிலத்தில் தான் அந்த டேட்டா எடுத்திருக்கு. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு இடத்துல எத்தனை பாதிக்கப்பட்டிருக்காங்க அதை நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஆனால் மாவட்டத்தில் இருக்க சூழ்நிலையை பார்த்தால் 50% மேற்பட்ட பாதிப்பு தான் எல்லா இடத்துல இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எனுமரேஷன் இப்போ பண்ணிட்டு செங்கவட்டம் அந்தனூர் கிராமத்தில் நாங்கள் இப்போ இருக்கிறோம். இங்கே வந்து வறட்சி நிவாரண குழு வருதுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாதுங்க. வந்து பார்வையிட்டு போயிருக்காங்க. இந்த விஷயத்தை எந்த அதிகாரிங்கிட்ட என்கிட்ட வந்து சொல்லலைங்க. அப்படி சொல்லியிருந்தால் நாங்கள் வந்து அவங்ககிட்ட குறைய சொல்லியிருப்போம். வந்து ரோட்லேருந்து நாங்கள் வண்டி ஏதோ நிற்கிதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஏதோ கூட்டமாக இருக்குன்னு நாங்கள் வந்ததுக்கப்புறம் தாங்க எங்களுக்கு தெரியும். எங்ககிட்ட எந்த விசாரணையும் பண்ணலைங்க. ஒரே ஒரு விவசாயிகிட்ட மட்டும் விசாரணை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே கிளம்பி போயிட்டாங்க. திருவாரூர் மாவட்டத்தில் வறட்சி பாதித்த பகுதிகளை மத்திய குழு ஆய்வு மேற்கொண்டது. திருவாரூர் மாவட்டத்தின் பெருகவாழ்ந்தான், வடக்காடு கோவிலூர், ஆலங்காடு, உப்பூர் பகுதிகளில் வறட்சி பாதித்த பகுதிகளை மத்திய குழு ஆய்வு செய்தனர். ஆய்வின் போது உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் மத்திய குழுவினருடன் கோரிக்கை விடுத்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் வறட்சி பாதித்த பகுதிகளை மத்திய குழுவினர் இன்று ஆய்வு நடத்தினர். மத்திய நீர் ஆணைய இயக்குநர் அழகேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வில் கடுகுச்சந்தை சத்திரம், கீழசெல்வனூர், கீழக்கிடாரம் உள்ளிட்ட 4 பகுதிகளை பார்வையிட்டனர். பார்வையிட்ட பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய குழுவினர், ராமநாதபுரம் மாவட்டத்தில் விவசாயம் 100% பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் எனவும் விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணம் பெற்றுத்தரப்படும் என்றும் குறிப்பிட்டார். திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு வறட்சி பாதித்த பகுதிகளில் மத்திய குழு ஆய்வு மேற்கொண்டது. திருத்துறைப்பூண்டி, பாமணி பகுதிகளில் வறட்சி பாதிப்பு பகுதிகளை பார்வையிட்டு நாகை மாவட்டத்திற்கு அடுத்து செல்ல உள்ளதாக தெரிவித்தனர். இந்த ஆய்வின் போது மத்திய குழு சார்பில் நிதி அமைச்சக ஆலோசகர் தீனாநாத், மத்திய மின்துறை அமைச்சக இணை இயக்குநர் சுமித்குமார், மாவட்ட ஆட்சியர் நிர்மல்ராஜ் உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர். பயிர் இழப்பீடு ஒரு பக்கம், கடன் வாங்கி ஏகப்பட்ட கடனை வாங்கி அது வந்து பாக்கி எடுக்கிறது ஒன்று. அதெல்லாம் பார்க்குற போது கடன் தள்ளுபடி, பயிர் இழப்பீடு வந்து ஏக்கருக்கு 25,000 ரூபாய், அதை தவிர இன்சூரன்ஸு, இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி அது திட்டங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. நாமக்கல் மாவட்டத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய குழுவினர் இன்று பார்வையிட்டனர். நாமக்கல் அடுத்த ராசாம்பாளையத்தில் காய்ந்து போன தென்னை, சோளம் உள்ளிட்ட கருகே பயிர்களை ஆய்வு செய்தனர். இதன் பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய குழு உறுப்பினர் விஜய் ராஜ்மோகன், இன்னும் 1 வார காலத்தில் மத்திய அமைச்சகத்திடம் வறட்சி குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்கப் போவதாக தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் வறட்சி பாதித்த பகுதிகளை மத்திய குழுவினர் இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். இதனையடுத்து திருவாரூர் மாவட்ட விவசாயிகளின் பயிர்களின் பாதிப்புகளை விளக்கும் பட கண்காட்சியினையும் அதனைத் தொடர்ந்து வீடியோ பதிவினையும் கண்டு பயிர்களின் பாதிப்பு தன்மையை ஆய்வு செய்தனர்.